தென்காசி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரஞ்சித் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ரஞ்சித், எவ்வளவு மணி நேரத்திற்கு இந்த தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது? கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது? காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது, என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு? அதாவது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு 7 மணி முதல் தற்போது வரை கொட்டி தீர்த்து வரும் கனமழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் உள்ள பல்வேறு நீர்நிலைகள் மற்றும் நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலுமே நேற்று இரவு காட்டாற்று வெள்ளமானது ஏற்பட்டது. குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலுமே காட்டாற்று வெள்ளமானது ஏற்பட்ட நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலுமே நேற்று இரவு குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தற்போது வரை தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசான தூறல் நிலவி வரும் நிலையில் தற்போது குற்றாலம் மெயின் அருவியில் காட்டாற்று வெள்ளமானது குறைந்து தண்ணீரின் சீற்றம் குறைந்து வெள்ளப்பெருக்கானது சற்று குறைந்துள்ள போதிலும் இரண்டாவது நாளாக குற்றாலம் மெயின் அருவி மற்றும் சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அருவிகளில் குளிக்க தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளுக்கு வருகை தந்து குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடனே திரும்பி சென்று வருவது குறிப்பிடத்தக்கது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.